என்ன சாந்தி சொல்லு. சிவா, ஏதோ கெட்டது நடந்திருக்குன்னு பயமா இருக்கு சிவா. நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது சிவா. பயப்படாத, ஏதோ கெட்ட கனவா இருக்கும். நீ சொன்ன சரிதான், அங்க பாரு. நம்ம நாட்டுல ஆம்பளைங்க லிஃப்ட் கேட்டா தர மாட்டாங்க. கொஞ்சம் இருங்க, நான் கேக்குறேன், நீங்க மறைஞ்சுக்கோங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கீழே தானே போறீங்க? நானும் அங்கதான் போடும். ப்ளீஸ். சீக்கிரமா போங்க. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. சிவா மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. இல்ல சார், நம்ம ஆளுங்க எப்படி அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்நேரம் அந்த சிவா கதை முடிஞ்சிருக்கு சார். நான் போன ஆட்களை உடனே திருப்பி கூப்பிடுங்க. ஓகே சார். சார், இங்க நிறுத்துங்க. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ so much. Thank you very much. இவன் எப்படி வந்தான்? வண்டி நிறுத்துறா. ஏன்டா நிறுத்த சொன்ன? பஸ் கிட்ட அவங்க 2 பேரும் நிக்கிற மாதிரி தெரியுது. வண்டி ரிவர்ஸ்ல எடு. சார், வண்டி புறப்பட போகுது, கொஞ்சம் இறங்குறீங்களா? டேய் வாங்கடா. என்ன இல்லையா? இல்லடா. வாடா. நான் மேனேஜர் பேசுறேன். அந்த பக்கமா நம்ம ஜீப் வந்ததுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. சார், ஜீப் நம்பர் என்ன சொல்லுங்க? TN 01A 6222. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், ஜீப் இங்க தான் இருக்கு. ஜீப்ல இருந்து யாரோ ஒருத்தர் உடனே பேச சொல்லு. சரி சார். சார், நான் போறதுக்குள்ள ஜீப் போயிடுச்சு. இடியட்! இப்ப எப்படியாவது அந்த ஜீப்பை பிடிச்சாகணும். பார்டர்ல இருக்க செக் போஸ்ட் தாண்டி தான் ஜீப் போய் ஆகணும். அங்க போன் அடிச்சா பிடிச்சிடலாம். போன் நம்பர் 37. டேய், இந்த பஸ் உள்ள தானே பார்த்தோம், மேல எல்லாம் பார்க்கல. இல்ல போய் பாருடா. ஹலோ ஹலோ, செக் போஸ்டிங்களா? யார் பேசுறது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க பேசுறது ஒண்ணும் கேட்கல. டேய், இறங்கி வாடா. செக் போஸ்ட் திறந்தாச்சு. அங்க 6222 ஜீப் நின்னா ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட பேசணும். உடனே பேச சொல்லுங்க சார். நீங்க அப்புறம் போன் பண்ணுங்க சார். சார், கொஞ்சம் தயவு பண்ணி கூப்பிடுங்க. ஓ, வைய போன.
உங்க பேரு? சிவா. இங்க ஃபேமிலிக்கு தான் ரூம் கொடுப்போம். அது யாரு? மிஸ்ஸஸ் சிவா. 300 ரூபாய் அட்வான்ஸ். மீதி டீடைல்ஸ் இதுல ஃபில் பண்ணுங்க. வாங்க சார், ரூம் நல்லா இருக்கா? ரொம்ப ராசியான ரூம் சார். மேனேஜர்கிட்ட பொண்டாட்டின்னு போய் சொல்லி ஏமாத்திட்டீங்க. ஆனால் என்கிட்ட ஏமாற்ற முடியாது சார். பொண்டாட்டிங்கிறீங்க, அவங்க காலத்தில் தாலியை காணேன். இந்தப்பா. தேங்க்யூ சார். ஏதாவது வேணா கேளுங்க, 1 மணி நேரம் கழிச்சு வரேன். வரட்டுமா? நம்மளால தான் அனுபவிக்க முடியல சார். கதை நல்லா முடிக்குங்க. மேனேஜர் ரொம்ப மோசமான ஆளு. என்னாச்சு? சிவா, முதல்ல என் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டுங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நேரம் காலம்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க என்னோட இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால இங்கே நம்ம கல்யாணம் நடக்கட்டும். சாந்தி, நீ சொல்றது சரிதான். ரெடியா இரு, நான் தாலியோட வரேன். சௌக்கியமா சாந்தி? பாதியில காணாம போனா இப்ப மீதியை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தினவ நீ. அதான் நீ எதிர்பார்க்காதப்ப நான் வந்திருக்கேன். நான் பேசாம இருந்தப்ப நீ பேசிக்கிட்டே இருந்த. இப்ப நான் பேசுறேன், உன்னால பேச முடியல. இனிமே நீ பேசவும் முடியாது. அன்னைக்கு காலேஜ்ல நடக்காத ஒரு பொய்யை நீ சொன்ன. இன்னைக்கு அந்த பொய்யை நான் நிஜமாக்க போறேன். உன் துரதிர்ஷ்டத்தையும் என் அதிர்ஷ்டத்தையும் பாத்தியா? மனக்கோலத்துல நீ எனக்கு விருந்தாக போற. உன்னால எங்க லாட்ஜிக்கே அவமானம். நீ பொண்டாட்டின்னு சொல்லி தள்ளிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இன்னொருத்தனுக்கு தள்ளி வர்றவன் எனக்கு இப்பதான் புரியுது. என்னடா சொன்ன? சரிடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அங்க எல்லாம் சொல்லுவாங்க. எங்க என் சாந்தி? சாந்தியா? ஓ, நீங்க தான் சிவாவா? சாந்தி எங்க? பதட்டப்படாதீங்க சார், அமைதியா கேளுங்க. சாந்திய பத்திரமா ஊர் கோடி இருக்கிற டிராவலர்ஸ் பங்களாவுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் அழைச்சிட்டு போயிருக்காரு. உங்க ஃப்ரெண்டு யாருன்னு புரியலையா? இத அடையாளமா காட்டினா உங்களுக்கு புரியும்னு அவர் சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சிவா உங்களை தேடி வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கானா? வரட்டும். சாந்தி, உன் ஆசை காதலன் சிவா வந்துட்டு இருக்கான். நான் தான் அவனை இங்க வர சொன்னேன். புரியலையா? ஹோட்டல்ல போலீஸ் வந்தது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை இங்க கொண்டு வந்தது, சிவாவை இந்த இடத்துக்கு அனுப்ப சொன்னது எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் தான்.
இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னு பாக்குறியாடி? நான் உன் பக்கத்துல வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் சிவா உன்னை வந்து காப்பாத்திருவான்னு நீ நினைக்கணும். அவன் வர்றப்ப நான் உன்னை அனுபவிச்சு முடிச்சிருக்கணும். எல்லாத்துலயுமே நான் ரொம்ப வித்தியாசமானவன், ஆனா விபரீதமானவன். என் பொறப்பே அப்படி தாண்டி. இதை தாண்டி நானும் எதிர்பார்த்தேன். அடி உன் ஆசை தீர அடி. ஏன் தெரியுமா? அடிச்சு அடிச்சு சோர்ந்து போய் நீ என் காலடியில விழணும். அதுக்கப்புறம் ஆசை தீர உன்னை நான் அனுபவிக்கணும். என்ன மாப்பிள்ள, யாருன்னு பாக்குறீங்களா? உங்க மாமனார் ஜெயிக்க அனுப்பிச்சாரு. பொண்ணை மட்டும் கூட்டிக்கிட்டு வரதட்சணை வாங்காம வந்துட்டீங்களா? அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. சாந்தி ஆபத்துல இருக்கா. சாந்திக்கு இல்ல, உனக்கு தான் ஆபத்து. பாக்கெட்ல என்ன மாப்பிள்ள? தாலி கயிறா? ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ண போயிட்டு இருக்கீங்களா? கருமாதி நடத்திடுவோம். சிவா, சிவா. சிவாவை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னு சாந்தி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கா. சாந்தியை ஜாமீன்ல கூட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்தாங்க. சாந்தி, 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 சாந்தி.